ஆனா பிரதம மந்திரி ஒரு மீட்டிங் ஒரு இன்டர்வியூ வச்சு அது ரிட்டன் இன்டர்வியூன்னு சில பேர் சொல்றாங்க, சில பேர்ல பேசினாருன்றாங்க. ரிட்டன் இன்டர்வியூவாக இருக்கும் பட்சத்தில் அது மிகவும் கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு கூட வாயை தொடர்ந்து இவர் பேச மாட்டாருன்னா இவர் இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாத ஒண்ணுதான். பிரதம மந்திரி ஒரு போஸ்ட்ல இருந்து இவர் இறங்கி பிரதம மந்திரியே இல்லாம நடந்தா கூட நல்லா இருக்கும் போல அந்த அளவுக்கு தான் ஒரு நடவடிக்கை இருக்கு. அப்போ பிரதம மந்திரி வார்த்தை சொல்றாரு, இது வந்து பொசிஷன் ஆஃப் வீக்னஸ்ல பொசிஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த்ல இருந்து டீல் பண்ணும். அதுதான் எனக்கு ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயம் இருக்கு. நீங்க பேசுற நாடு எந்த நாட்டை குறிச்சு பேசுறீங்க? அமெரிக்கா குறிச்சு. அமெரிக்காவோட நீங்க பொசிஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த்ல இருந்து நீங்க டீல் பண்றீங்க. அதோட பவர்ஃபுல் நாடா நீங்க? நம்ம கிடையாது, உண்மையை ஒத்துக்கணும். அப்போ பொசிஷன் ஆஃப் ஈக்குவாலிட்டின்னு அந்த வார்த்தையை சொல்லியிருந்தாருன்னா நான் கொஞ்சமாச்சும் ஒத்துந்திருப்பாரு. சொல்ல we negotiated this deal for the position of strength அப்படின்றார். நாங்கள் பலமான ஒரு நிலையிலிருந்து நாங்க இந்த ட்ரேட் டீல நாங்க பேரம் பேசி ஒப்பந்தம் போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இது நம்பக்கூடிய விஷயமாக இல்லை. இந்த ட்ரேட் டீல்ல குறித்த விஷயங்களை நான் சொன்னா நீங்க நம்பணும்னு அவசியம் இல்லை. ஆனா அதே விஷயத்த வேற யார் சொல்றாருன்னா துருவ் ஜெய்சங்கர், அதாவது நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களோட பையன் ஒரு அப்சர்வர் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அமெரிக்கான்னு ஒரு நான் பொலிட்டிக்கல் என்ஜிஓல இருக்கிறார். அந்த என்ஜிஓட எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் இவர் தான். அவர் சொல்றாரு, மோடி அவர்கள் தனிப்பட்ட முறையில ட்ரம்போட பலமுறை பேசினதுனாலதான் இந்த இந்தோ யூஎஸ் ட்ரேட் டீல் சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்றாரு.